ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் நான் போயிட்டு வந்தேன். என்னுடைய கசின் மேலே நான் சிஎம் செல்லுக்கு நான் ஒரு பெட்டிஷன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். ஓகேவா? சிஎம் செல்ன்றதுனால உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. ஸோ பெட்டிஷன் கொடுத்தது 23ஆந்தேதி நான் ஈவினிங் டைமில் நான் கால் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இன்றைக்கி பாருங்கள், 28 நாள் கூட ஆகலை. ஜஸ்ட்டு வித்தின் 1 வீக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது எங்கே போகணுமோ அங்கே போய் அவங்கக்கிட்ட ஃபோன் என்னை கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மன் அனுப்பி அவங்க என்னுடைய கசினோட ஹஸ்பண்டும் இங்கே ஆஜர் ஆகணும். என்ன ஏது எப்போ காசு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ காசு கொடுக்காம அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் எஃபெக்டட்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா நல்லாவே எனக்கு பேசியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் மேடம் பேர் அன்பு செல்வி போல். அவங்க எனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கேன். செவ்வாப்பேட்டையில் நான் எப்போயுமே போயிட்டு வந்தால் எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. இன்றைக்கி நான் கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு ரீசன் நான் சிஎம் செல்லுக்கு நான் பெட்டிஷன் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, கால் பண்ணி பேசினதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே எனக்கு இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. சரி, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இதுக்கு நடுவில் இங்கே இந்த பிரிட்ஜ் ஒர்க் பற்றி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க இல்லையா? அதனால் அந்த செவ்வாப்பேட்டை அந்த பிரிட்ஜ் ஒர்க் காமிக்கலான்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி ப்ராக்ரஸ் மே 28ஆந்தேதி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வழியாக போகிறப்ப எனக்கு வேறு காலங்காத்தால் சாப்பிடாம போனதுக்கு லேசாக பசி எடுத்தது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு பூரி 25 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் ஒரு தோசை 15 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு இருந்தேன். ஸோ திருப்தியாக இருந்தது. ஸோ செவ்வாப்பேட்டை பிரிட்ஜ் ஒர்க் பற்றி கேட்டவங்களுக்கு இதை பார்த்தாலே ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபாஸ்ட்டாகவும் டெவலப் ஆகுது. எல்லா இடத்துலையுமே பிரிட்ஜ் ஒர்க் துரிதமாக வேலை பார்க்குறாங்க. அடுத்து 1 இயருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பிரம்மாண்டமாக மாறிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல அப்ரிசியேஷன், நல்ல வேல்யூ போகும். ஸோ இந்த ஏரியாவில் வீடு வாங்கினவங்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நல்ல ரேட்டுக்கெல்லாம் வாங்க முடியாது. சிங்கிள் பெட்ரூமே 25 லட்சம் ரூபா. ஸோ டபுள் பெட்ரூமெல்லாம் கண்டிப்பாக 32-35 லட்சத்துக்கு தான் விற்கிறாங்க. ட்ரிபிள் பெட்ரூம்லாம் 40 lakhs 45 lakhsன்னு சொல்கிறாங்க, வித் கார் பார்க்கிங்கோடு சேர்த்து. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு. லேண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 500 ரூபா ஒரு சதுரடி இருந்த லேண்ட் ரேட்டு. அப்போவே நான் என்னுடைய பில்டர்கிட்ட ஒரு 1000 rupees கொடுத்து தான் நான் இந்த ஒரு சின்ன பிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணி நான் இதில் வீடு கட்டி எனக்கு 32 lakhs ஆச்சு. ஒரு 3 BHK 32 lakhs ஆகிருக்கு. 2017 கட்ட ஆரம்பிச்சு எனக்கு எல்லா செலவும் சேர்த்து. இப்போ நீங்கள் இது தனியாக வாங்கணுன்னாலே 40 lakhs வேணும் போல். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அது இதுன்னு 45 lakhs 50 lakhs ஈஸியாக ஆகிடும். ஸோ சொல்லப்போனால் லேண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 1500, 1800, 2000 ரூபா, 2500, 3000 ரூபா, 3500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க.